7th Max second term exercise 3.4 challenge ப்ராப்ளத்தில் 12th sum பார்க்கலாம். simplify and find the degree of எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க, simplify சொல்லியிருக்காங்க, simplify பண்ணிவிட்டு அதோட டிகிரி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு 6 இன்னர் ப்ராக்கெட்டில் உள்ளதை செய்கிறோம். 6x² + 1 மைனஸ் 8x மைனஸ் 3x² மைனஸ் 7. இங்கே வந்து இதை வந்து உள்ளே கொண்டு போகிறோம். 4x² போடுறோம். மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 5x, அப்போ இங்கே ப்ளஸ் 3x வரும். ப்ளஸ் 9 இன்னர் ப்ராக்கெட்டில் உள்ளதை செஞ்சுட்டு அப்புறம் ஒவ்வொரு ப்ராக்கெட்டாக செய்வோம். திருப்பி அதை அப்படியே எழுதுறேன். 6x² + 1 மைனஸ் 8x மைனஸ் 3x² மைனஸ் 7. இந்த மைனஸை வந்து உள்ளே கொண்டு போகிறோம். அப்போ என்ன வரும்னா மைனஸ் 4x² மைனஸ் 3x மைனஸ் 9. திருப்பி அதை அப்படி எழுதும். 6x² + 1 மைனஸ் 8x மைனஸ், இப்போது இங்கே 3x² இருக்குது, இங்கே 4x ப்ளஸ் 3x² இருக்குது, இங்கே மைனஸ் 4x² இருக்குது. அப்போது இப்போ வந்து இங்கே என்ன வரும்னா மைனஸ் x² வரும். இங்கே வந்து மைனஸ் 7 இருக்குது, இங்கே மைனஸ் 9 இருக்குது. சரிங்களா? அப்போது நமக்கு இங்கே என்ன வரும்னா மைனஸ் 16 வரும். திருப்பி இங்கே மைனஸ் 4x² மைனஸ் 3x அப்படி போட்டுக்கிறோம். இப்போ திருப்பி 6x² + 1 மைனஸ் 8x போட்டுக்கிறேன். இங்கே திருப்பி மைனஸை உள்ளே கொண்டு போகிறேன். அப்போ இங்கே என்ன வரும்னா மைனஸ் மைனஸ் ப்ளஸ் x², இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் 16, இங்கே ப்ளஸ் 3x. திருப்பி இங்கே 6x² + 1, திருப்பி மைனஸை உள்ளே கொண்டு போகிறேன். அதுக்கு முன்னாடி இங்கே வந்து நான் வந்து 8xஐயும் 3xஐயும் ஆட் பண்ணுறேன். என்ன வரும்னா 8xம் 3xஐ ஆட் பண்ணால் 11x வரும். ப்ளஸ் x² ப்ளஸ் 16. திருப்பி இந்த மைனஸை வந்து உள்ளே எடுத்துகிட்டு போகிறேன். 6x² + 1 மைனஸ் 11x வரும், மைனஸ் x² வரும், மைனஸ் 16 வரும். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுறேன். 6x²லேருந்து இங்கே ஒரு x மைனஸ் x² போனால் 5x². இங்கே வந்து மைனஸ் 11x இருக்குது. மைனஸ் 16லேருந்து ப்ளஸ் 1 போனால் மைனஸ் 15. இப்போது இந்த ஆன்சர் வந்து இங்கே என்ன வருதுன்னா, இப்போது இதோட இங்கே ஆன்சர் வந்து 5x² மைனஸ் 11x மைனஸ் 15 வருது. இப்போ இது டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன் என்னதுன்னா, degree of expression DRESSI expression is 2. ஏன்னா இங்கே பவர் வந்து 2 தான் ஹையஸ்ட் பவரில் இருக்குது. இப்போ டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன் இஸ் 2 தான் ஆன்சர். At the 13th sum, the two adjacent side of rectangles கொடுத்துருக்காங்க. இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க, இங்கே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த பெரிமீட்டர் கேட்டிருக்காங்க. அண்ட் த டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன், அதோடைய டிகிரி, அந்த எக்ஸ்பிரஷனோட டிகிரி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட்டு வந்து நாம் பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறோம். 2 ரெக்டாங்கிளில் எல் இது பி கொடுத்துருக்காங்க. அதை வச்சு நம்ம பெரிமீட்டர் கண்டுபிடிக்கிறோம். இப்போது எல் வந்து எதுன்னா 2x² மைனஸ் 5x ப்ளஸ் x², இதுதான் பெரிய ரெக்டாங்கிள் ஷேப்பு. இது வந்து டெப்த் 4x மைனஸ் x² மைனஸ் x². இது வந்து பெரிமீட்டர் ஆஃப் ரெக்டாங்கிளுக்கு ஃபார்முலா என்னதுன்னா இப்போ எழுதிக்கிறேன். The first equation L, second equation B. Perimeter of the rectangle. Perimeter of the rectangle என்ன formula 2 × L + B. ஃபர்ஸ்ட் நம்ம L + B கண்டுபிடிக்கிறோம். அதில் வந்து 2 + B வந்து நம்ம ஃபர்ஸ்ட் L எழுதிக்கிறேன். 2x² மைனஸ் 5xy ப்ளஸ் 3z². பி வந்து அந்தந்த சேம் டைம் எக்ஸுக்கு நேராக x², xyக்கு நேராக அந்த மாதிரி சேமாக பார்த்து எழுதிக்கிறேன். இங்கே மைனஸ் x² இருக்குது. அடுத்தது வந்து 5xy ப்ளஸ் 4xy இருக்குது. இங்கே மைனஸ் z² இருக்குது. இப்போது L + B ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணுறோம். ஆட் பண்ணால் இங்கே 2x² ஒரு x² போனால் x².
அடுத்தது மைனஸ் எக்ஸ்ஒய்லேருந்து ப்ளஸ் 4xyனா மைனஸ் எக்ஸ்ஒய். 3 செட் ஸ்கொயர்லேருந்து ஒரு செட் ஸ்கொயர்னா 2 செட் ஸ்கொயர். இப்போ நம்ம பெரிமீட்டருக்கு ஃபார்ம் இது வந்து எல் ப்ளஸ் பி. இப்போ இது தான் நமக்கு எல் ப்ளஸ் பி. நம்மளுக்கு வந்து பெரிமீட்டருக்கு ஃபார்முலா வந்து 2 இன்ட்டு எல் ப்ளஸ் பி. அப்போ இது ஒவ்வொன்றையும் நம்ம 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 2 இன்ட்டு xy ப்ளஸ் 2z ஸ்கொயர். அப்போ 2x² மைனஸ் 2xy ப்ளஸ் 4z ஸ்கொயர் வருது. சரிங்களா? இப்போ இதோட இதான் பெரிமீட்டர் ஆஃப் த ரெக்டாங்கிள். பெரிமீட்டர்னு எழுதிக்கிறேன். இப்போ டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன், இதோட டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன் என்னன்னு பார்ப்போம். டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன் பார்த்தீங்கன்னா இதுக்கு 2 தான், எக்ஸ் பவர் 2. இங்கே பார்த்தா இங்கே ஒரு 1 பவர் 1 இருக்குது, இங்கே ஒரு பவர் 1. இதை ஆட் பண்ணால் 2 தான். செட் ஸ்கொயர் 2. எல்லாமே பெரிமீட்டர் ஆஃப் எக்ஸ்பிரஷன் இஸ் பெரிமீட்டரில் டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன். இதோடைய டிகிரி 2 தான், இதோட டிகிரி 2 தான், இதோட ஒவ்வொரு டேர்மோட டிகிரியும் 2 தான். அப்போது டிகிரி ஆஃப் எக்ஸ்பிரஷன் இஸ் 2. இதுதான் ஆன்சர். தேங்க்யூ. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.